Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு 6 ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ அதில் என்னெல்லாம் சர்வீசஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம், தட் மீன்ஸ் என்ன விஷயங்கள்லாம் ஒரு ஓஎஸ் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குது ஒரு யூசருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் அன் என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற விஷயம் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ப்ரொவைட் சர்டைன் சர்வீசஸ் டு ப்ரோக்ராம் அண்ட் டு த யூசர் ஆஃப் தோஸ் ப்ரோக்ராம். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓஎஸ் சில விஷயங்களை சில சர்வீசஸ் சேவைகளை வந்து செய்யுது. யாருக்கு அப்படின்னா அந்த ப்ரோக்ராமருக்கும் செய்யுது, தென் வந்து யூசருக்குமே செய்யுது. ஓகேவா? என்ன ரெண்டையுமே செய்யறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ்னோ. ஸோ இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸை பொறுத்தளவு முதல்ல ஹார்ட்வேர் இருக்கும். ஹார்ட்வேரை வந்து நம்ம யூசரோட கம்பைன் பண்றதுக்கு ஒரு ஒர்க்கை செய்ய வைக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சர்வீசஸ் இருக்கும். ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன், ஐஓ ஆப்ரேஷன், ஃபைல் சிஸ்டம், கம்யூனிகேஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன், அக்கவுண்டிங், எரர் ரிடக்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஓகேவா? தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் எக்ஸிக்யூட்டட் பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த 8 சர்வீசஸை பத்தி தான் நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த சர்வீசஸ்க்கு மேல யார் இருப்பாங்கன்னா சிஸ்டம் கால் இருப்பாங்க. இதை நெக்ஸ்ட் வீடியோல சிஸ்டம் கால் பத்தி பார்ப்போம். அதுக்கு மேல யூசர் இன்டர்ஃபேஸ் இருப்பாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றவங்க யாரு? நம்ம பார்க்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் தான், சாஃப்ட்வேர் தான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதுல கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும், டச் ஸ்கிரீன் இருக்கும், கமாண்ட் லைன் இருக்கும், எல்லாமே. ஃபைனலா யூசர் வந்து அதை பார்ப்பாங்க. ஓகேவா? இது அந்த அப்ளிகேஷன் மானிட்டர்ல ஷோ ஆகிறது. நம்ம தான் யூசர், அந்த சிஸ்டம் ப்ரோக்ராமை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. ஸோ இப்படி தான் ஒரு ஓஎஸ் உடைய ஆர்கிடெக்சர் வந்து இருக்கும். இதுக்குள்ள இருக்க ஒன் பார்ட் ஆஃப் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வாங்க ஒவ்வொரு சர்வீசஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். ப்ரோக்ராம் அப்படின்னாலே என்னது? நம்ம ஒரு விஷயம் தேவைப்படுது, அந்த தேவைப்படுற விஷயத்தை மிஷினுக்கு புரியுற மாதிரி நான் எழுத கொடுக்கறது தான் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்? ஸோ த சிஸ்டம் மே பி ஏபிள் டு லோட் த ப்ரோக்ராம் இன்டு மெமரி அண்ட் டு ரன் தட் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல மெமரியில அதை கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்து அதை ரன் பண்ண வைக்கணும். ஓகேவா? ஒரு சிஸ்டமுக்கு. ஸோ த ப்ரோக்ராம் மஸ்ட் பி ஏபிள் டு எண்ட் இட்ஸ் எக்ஸிகியூஷன். அது எக்ஸிகியூஷன் எண்ட் ஆகிற வரையும் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும். எய்தர் நார்மலி ஆர் அப்நார்மலி இண்டிகேட்டிங் த எரர். எரர் இருந்தாலும் அது சொல்லிடணும். ஓகேவா? இதுதான் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் நடக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சர்வீசஸ். அடுத்து ஐஓ ஆப்ரேஷன், தட் மீன்ஸ் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன். ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு முதல்ல இன்புட் கொடுக்கணும். அது ரன் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபைல் ரன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபைல் சிஸ்டம் மேனிபுலேஷன். ஃபைல் சிஸ்டம் மேனிபுலேஷன் அப்படின்னா என்ன? நம்ம கிட்ட இருக்க ஃபைல்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கும், அந்த ஃபைல்ஸ்ல என்ன இருக்கும்? ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ஃபைல் என்ன பண்ணும்? ஒரு சர்டன் ப்ரோக்ராமை ஃபைல்குள்ள சேவ் பண்ணி கொடுக்குறோம்னா அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? the file need program to read. என்ன பண்ணும் ஃபைல் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை ரீட் பண்ணும், ரைட் பண்ணும். ஓகேவா? அதே போல ஒரு ப்ரோக்ராம் ஆல்சோ நீட் டு கிரியேட் அண்ட் டெலீட் ஃபைல்ஸ் பை த நேம்ஸ். அதே மாதிரி ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு வேணுன்ற ஃபைலை கிரியேட் பண்ணும், டெலீட்டும் பண்ணும். ஓகே, இது ஃபைல் சிஸ்டம் மேனிபுலேஷன். தென் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அதாவது கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. தட் மீன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் கம்யூனிகேஷன் மெத்தட். ஓகேவா? So one process need to communicate with another process. Such communication may occur in two ways. அதாவது ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது அடுத்து நடக்கிற ப்ராசஸோட கம்யூனிகேட் பண்ணிக்கும், அதோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது மொத்தம் 2 வேலை நடக்கும். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த ப்ராசஸ் தே ஆர் எக்ஸிக்யூட்டிங் ஆன் த சேம் கம்ப்யூட்டர். ஒரே கம்ப்யூட்டர்ல 2 ப்ரோக்ராம் நடக்குது தனித்தனியா அப்படின்னா அந்த 2 ப்ராசஸ்க்கு இடையில கம்யூனிகேஷன் நடக்கும். அப்படி இல்லைன்னா டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் தட் ஆர் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம். 2 கம்ப்யூட்டர்ல வேற கம்ப்யூட்டர்ல வேற ப்ராசஸ் நடக்கிறப்ப இதுக்குள்ள கம்யூனிகேஷன் பில்ட் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ இது ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சர்வீசஸ்ல வரது கம்யூனிகேஷன். ஓகே, சோ கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸோட அதாவது இன்டர்கனெக்ட் பண்ண போது அது எப்படி பண்ணலாம்னா ஒரே கம்ப்யூட்டர்ல 2 ப்ராசஸ் நடந்து பண்ணலாம், இல்ல வேற 2 கம்ப்யூட்டர்ல தனித்தனியா நடக்கிற 2 ப்ராசஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து கம்யூனிகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா எரர் டிடெக்ஷன். எரர் டிடெக்ஷன் அப்படின்னா என்ன? நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றேன்னா எல்லா நேரத்திலையும் கரெக்டா இருக்குமா அப்படின்னா
கிடையாது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தப்பு வரலாம். அந்த தப்பை நான் கண்டுபிடிக்கிறது தான் எரர். ஓகேவா? ஏதோ ஒரு தப்பு அக்கர் ஆகிறது தான் எரர். அந்த தப்பை நான் கண்டுபிடிக்கிறது தான் எரர் டிடெக்ஷன். ஓகேவா? ஸோ த OS கான்ஸ்டன்ட்லி நீட் டு அவேர் ஆஃப் பாசிபிள் எரர்ஸ் வந்துகிட்டே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு அவேர்னஸோட தான் இருக்கணும் OS. ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துக்கணும். எரர் எங்கெல்லாம் அக்கர் ஆகலாம்? மேபி CPUல அக்கர் ஆகலாம், மெமரியில் அக்கர் ஆகலாம், ஹார்ட்வேர் மெமரியில் அக்கர் ஆகலாம். பவர் கட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு எரர் ஆகலாம். ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்ப இந்த மாதிரி எந்த இடத்துல வேணா எரர் ரன் பண்ணலாம். இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல, யூசர் ப்ரோக்ராம்ல, அரித்மெட்டிக் ஃப்ளோர்ல எங்க வேணா என்ன ஆகலாம்னா எரர் அக்கர் ஆகலாம். ஸோ எங்க எரர் அக்கர் ஆனாலும் நான் அவேர்னஸோட இருந்து நான் கரெக்டாக அந்த எரரை டிடெக்ட் பண்ணி அதை நான் சால்வ் பண்ணணும். இது எரர் டிடெக்ஷன் சர்வீசஸோட வேலை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன். ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு விஷயங்கள், கம்ப்யூட்டர்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி யூஸ் பண்ண போறோம், அதை யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நம்ம அலோகேட் பண்ண போறோம், ஷெட்யூலிங் பண்ண போறோம். அதுக்கு பேரு தான் ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ when multiple users are logged on the system, ஒரே நேரத்தில் ஒரு சிஸ்டம்ல நிறைய யூசர்ஸ் லாகின் பண்றாங்கன்னா மல்டிபிள் ஜாப்ஸ் ஆர் ரன்னிங் அட் த சேம் டைம். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்க்க போறாங்க. அப்ப எல்லாரோட வேலையும் ஒரே நேரத்தில் அந்த சிஸ்டம்ல நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியா அவங்க யூஸ் பண்றதுக்கு தேவையான ரிசோர்ஸை நான் அலோகேட் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? அவங்கவுங்க வேலையை அவங்க சரியா செய்ய முடியும். அதுக்கு மெயினா இருக்கிற வேலையை, அந்த அலோகேஷன் வேலையை செய்ய போறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா? அட் ஒரே டைம்ல நிறைய யூசர்ஸ் லாகின் பண்ணி ஒரு சிஸ்டம்ல ரன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் அலோகேட் பண்றதுக்கு இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் சர்வீசஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்கவுண்டிங் அப்படின்றது என்ன? அக்கவுண்ட்ஸ் நடக்குது அப்படின்னால என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குது நான் செக்கிங் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? என் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த நேரத்துல எது பண்ணுன்றதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் மீன்ஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? அதை தான் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். The OS must keep track of which user use how many and which kind of computer resources. யாரு எத்தனை தடவை என்னென்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்றா, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத நான் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு நான் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்வேன். எங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய சர்வீசஸ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன? பாதுகாக்கிறது. ஓகேவா? என்ன பாதுகாக்கணும்? The owner of the information stored in a multi-user computer system may want to control use of the information. That means ஒரு சிஸ்டம், பொதுவுல காலேஜ்ல ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுல மல்டிபிள் யூசர்ஸ் அந்த சிஸ்டமை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்போ ஒருத்தவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் சேவ் பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்கு லாக் போட்டு தனியா வச்சிடலாம். ஓகேவா? அதுதான் ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது. அதுதான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஒருத்தவங்க ஓனரா இருக்காங்கன்னா அந்த சிஸ்டமை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு தனியா பாதுகாப்பா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி when several processes are executed concurrently, one process should not interfere with other process. ஒரே நேரத்துல ஒரு சிஸ்டம்ல பல ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நேரத்துல ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாம கரெக்டா இருக்க வைக்கிறது ப்ரொடெக்ஷன்ல தான் வரும். ஓகேவா? தென் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? அவுட் சைட்ல இருந்து ஒரு தேர்ட் பர்சன்ல இருந்து என்னுடைய சிஸ்டமுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அதுக்கு அன்ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ் யாரும் என்னுடைய சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நான் பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பாஸ்வேர்ட் போட்டுக்குவேன். ஓகேவா? ஸோ சிஸ்டமை பாஸ்வேர்ட் போட்டு ஆக்சஸ் பவர் இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு மட்டும் நான் ஆக்சஸ் பவர் கொடுத்து என்னோட சிஸ்டமை ஆக்சஸ் பண்ண வைப்பேன். ஓகேவா? இது ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டியில வருது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் நம்மளுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ். ஓகே, ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன், IO ஆப்ரேஷன், ஃபைல் சிஸ்டம், கம்யூனிகேஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன், அக்கவுண்டிங், எரர் டிடெக்ஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வரையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இதோட சேர்த்து பாயிண்ட்ஸ் எழுதினீங்கனாலே மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.